கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 130 சங்கீதம், அதில் 5 வசனம். சங்கீதம் 130 அது 5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த சங்கீதம் சாலமோன் ராஜா எழுதின ஒரு சங்கீதம். ராஜாவாக இருந்த ராஜாவுக்கு போகும்போது எழுதின ஒரு சங்கீதம். நீதிமொழிகள் எழுதியிருக்கார், நிறைய காரியங்கள் எழுதியிருக்கார். அவரை போல ஞானமான் கிடையாது பூமியில, முன்னாலேயும் கிடையாது முன்னாலேயும் கிடையாது. அப்பேற்பட்ட ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அப்ப ஞானமும் அறிவும் ஞானம் எங்கிருந்து வருதுன்னா தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அப்ப அவர் வார்த்தையை நம்ம நம்பி இருக்க வேண்டும். இந்த தினம் உங்களை கர்த்தர் கேட்கிற வார்த்தை என்னன்னா, காரியம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையாகிய வேதத்தை நம்ம நம்பி இருக்க வேண்டும். வேதத்துல தான் நம்ம ரட்சிப்பின் பாதை உண்டு. வேதத்துல நம்ம தேவனை எப்படி அணுகுவது, தேவனை அவருடைய திட்டத்தை தெரிந்து கொள்வது எப்படி, நம்மளை பொறுத்து தேவன் வைத்திருக்கிற காரியங்களை தெரிந்து கொள்வது எப்படி, நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், என்ன எதுக்காக தேவன் பேர் சொல்ல அளித்தார், எதுக்கு நமது சாயலாக படித்தார், அப்படின்னு அனைத்து ரகசியங்களும் இந்த வேதத்திலே இருக்கிறது, அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அப்போ அவரோட வார்த்தையை நம்பி இருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். தாவீது ராஜா ராஜாவாக்குனாரு. ராஜாவாக்கணும்னா அவர் எத்தனையோ வருடங்களை அவர் ராஜா சிம்மாசனத்தில் அமரல, ஓடிக்கொண்டே இருந்தார். உயிருக்கு பயந்து ஓடினாரு, சவுலுக்கு பயந்து ஓடினாரு ராஜாவாக்குனாலே. ஏன்னா சவுல் நல்லா தெரியும் அடுத்த ராஜா இவர் தான் வரப்போறாரு அப்படின்றனால கொன்றணும்னு ஆசைப்பட்டாரு, பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சிங்காசனத்தை உட்காருவேன்ற வார்த்தையை தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்தார். ஆனால் தான் அவர் எந்த ஒரு இடத்துலையும் என்னை விட்டு நான் இல்லை வரமாட்டேன்னு அவர் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தார். அதே போல் அவருடைய மகனும் சொல்றாரு பாருங்க, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். வசனம் எப்படி வார்த்தையிருப்பாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நம்ம கர்த்தர் காத்திருக்கிறோமா? உண்மையிலே கர்த்தர் காத்திருக்கிறோம், உண்மைதான். கர்த்தருக்காக எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, நீங்க எல்லாரும் கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்கள், அதான் உண்மை. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்துல நீ கர்த்தருக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்காக காத்துடாம இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அநேக வேலைகள் உண்டு, உலகத்துல வீட்டில் அநேக வேலைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருக்கு எதற்காக காத்திருக்கிறீங்கன்னா அவர் வார்த்தையை நம்பி கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப தேவ வார்த்தை என்ன? ரட்சிப்பின் வார்த்தை, உங்களை புது மனிதனாக மாற்றும் வார்த்தை, அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நீங்க செய்ய போறீங்க. அதனால தான் பேர் சொல்லி அழைத்த வார்த்தை இல்லை. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. ஏன் ஆத்மா காத்திருக்கிறேன்னு சொல்றாருன்னா, நமக்கு புதிய ஏற்பாடு சத்தியத்தில் வரணும், பிதா குமார் நம்ம உள்ள பழகிறது. ஆனா அந்த காலத்துல அவங்களுக்கே தெரிஞ்சு, தேவன் உறவுனால தெரிஞ்சு ஆத்மா தேவன் வாசம் பண்ணும் இடம், தேவன் வாசம் பண்ணும் ஆலயம்ன்றது தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் தான் என் ஆத்மா காத்திருக்கிறது. கர்த்தர் இந்த வாசம் பண்ணுவதற்காக ஆத்மா காத்து கொண்டிருந்தது. ராஜா சாலமோன் ராஜாவே சொல்லும்போது அம்மேந்தத்தில் இருக்கும், வாயிலை திறந்து சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எனக்குள் வாசம் பண்ணுவதை நான் உணர வேண்டும் ஆண்டவரே. என் ஆத்மா காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே இந்த ஆலயம்னு பவுல் சொன்னது போல அதை நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு தேவனுக்காக காத்திருந்து நமது ஆத்மா காத்திருப்பதை உணர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பி இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அருமையான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், எனது ஆத்மா காத்திருக்கிறது, அவரோட வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எஸ், உங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எஸ் தாமே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களுக்கு அநேக காரியங்கள், அநேக அடையாள அற்புத அடையாளங்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருப்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உமது ரட்சிப்பின் வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியானவரே. எங்கள் ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் உமக்காக காத்து கொண்டிருப்பதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவரை பார்க்கும் வேலையை ஆசீர்வதிக்க மாட்டவரே, அவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க மாட்டவரே, அவர் படிப்புக்கு ஏற்றபடி, அவர் தகுதிக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வேலையை அவர் கட்டிட்டு மாட்டவரே. உங்கள் வார்த்தையை நம்பி இருந்து உங்கள் வார்த்தையை பற்றி கொண்டு ஒரு நல்ல இடத்திலே, உலகத்திலே ஒரு நல்ல நிலைமையிலே அதிகாரிகளாக, ராஜாக்களாக, பிரபுக்களாக அவர்களை மாற்றுவேன் என்பதற்கான நன்றி ஆண்டவரே.
ஆசீர்வதிப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.